இவ்வளோ போராட்டம் நடந்துகிட்டு இருந்தால் மக்கள் அமைதியாக வாழ்கிறாங்க. இப்படியாவது நாங்கள் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. பதவியில் தொடர வேண்டுமா வேண்டாமான்னு இந்த முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையா? அதிமுக ஒருபோதும் இதற்கு அடிமையாகாது. ஏங்க தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வர செய்தி இதெல்லாம் வந்ததே இல்லையோ? ஊடகத்தில் இந்த செய்தியெல்லாம் வந்ததோ இல்லையோ? இந்த காவலர் அடித்து கொன்ற செய்தி எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் வந்திருக்குது. அதுபோல் பெண் பயிற்சி மருத்துவர் கடத்தப்படுகின்ற சம்பவம் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்குது. இது அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் கொண்டாடுறோம். இதில் ஏன் தடை போடுறீங்க? இது ஒரு நாளைக்கே நடக்குது. தினந்தோறும் தொடர்கதையாக ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வருகின்ற செய்தி போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டகாசங்கள், போதை ஆசாமிகள் பாலியல் கொடுமையை ஆளாக்கப்படுகின்ற சம்பவம், போதை ஆசாமிகளால் கொலை சம்பவங்கள், அது மட்டுமல்ல ஆங்காங்கே செயின் பறிப்பு, இப்படிப்பட்ட சம்பவம் ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒரு செயலற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களை யார் பாதுகாப்பது? அரசாங்கம் தான் பாதுகாக்கணும். அதை முறையாக எடுத்து சொல்வது எதிர்க்கட்சியுடைய கடமை. அது கூட செய்யக்கூடாது. நீங்கள் அப்படியே வர வேணும், நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க வேணும், நீங்கள் அப்படியே வெளியே போகணும். இதற்கு எதிர்க்கட்சி அல்ல. அதிமுக ஒருபோதும் இதற்கு அடிமையாகாது. மக்களுடைய பிரச்சனையை பேசுவதுதான் எங்களுடைய தலையாய கடமை. ஆமாம் ஆமாம், இவருடைய ஆட்சியில் ஃபோட்டோ ஷூட் மட்டும் நீ காட்டிகிட்டு இருக்கணும். அவர் காலையில் எழுந்திரிச்சா மிக அழகாக ட்ரெஸ் பண்ணிக்குவார், அப்படியே போவார், ஒரு ஃபோட்டோ எடுப்பார், அப்படியே செய்திக்கு ஒரு பேட்டி கொடுப்பார், கால் மேலே காலை போட்டு. அது நீங்கள் பத்திரிகையில் வெளியிடணும். அதுக்காக தான் நீங்கள் உடலாம் வச்சுருக்கீங்களா? நீங்கள் நடுநிலையோடு செயல்படுங்க. நாங்கள் ஒன்றும் இல்லாதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. உங்களுடைய ஊடகத்தில் வந்த செய்திகள், பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் இந்த அவையிலையோ வெளியிலையோ தவறான எந்த செய்தியுமே நாங்கள் குறிப்பிட்டது கிடையாது. நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து தூங்கி கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி இனியாவது மக்களை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற நிலையில் தான் எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம். இவ்வளோ போராட்டம் நடத்திட்டு இருந்தால் மக்கள் அமைதியாக வாழ்கிறாங்க. இன்றைக்கு அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பல்வேறு தரப்பட்ட மக்கள் தங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அந்த காலத்தில் மன்னர் இருப்பார், கதையெல்லாம் கேட்டுருக்குறோம். மன்னர் அப்படியே அரண்மனையில் உல்லாசமாக இருப்பார். அங்கே இருக்கிற ராஜா மந்திரி வந்து அவன் மன்னர் கேட்பார், மந்திரியை எப்படி நாட்டு நடப்பெலாம் இருக்குது, மக்கள்லாம் எப்படி இருக்கணும், நாட்டில் மும்மாரி மழை பெய்யுது, மக்கள்லாம் சுவச்சமாக இருக்கிறாங்க, நாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அப்படித்தான் இருக்கிற முதலமைச்சர் கேட்டுட்ருக்கார். நாட்டு மக்களை பார்த்து கவனிச்சா தானே தெரியும், ஊடகத்தை பார்த்தா தான் தெரியும், பத்திரிக்கை பார்த்தா தானே தெரியும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு. இல்லை அதிகாரிகளை இதாவது கொடுக்கிற அந்த செய்தியாவது முழுமையாக பார்த்து செயல்படுங்க தான் நாங்கள் சொல்கிறோம். இவரும் செயல்பட மாட்டார். நாங்கள் செயல்பட வேண்டும் என்று தூண்டினாலும் அதை கேட்டு செயல்படாத ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம். ஆமாம், அதனால தான் நேற்று காய்ச்சி வந்து படுத்துட்டாரு நினைக்கிற ஒருத்தர். நீதிமன்றமே சொல்லியிருக்குதுல்ல, பதவியில் தொடர வேண்டுமா வேண்டாமான்னு இந்த முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையா? ஒரு உச்ச நீதிமன்றமே கொட்டு வச்சிருக்குது. நாடே தலை குனிந்து இருக்குது. இவர்களால் தமிழ்நாடே தலை குனிந்து இருக்கின்றது. நான் டெல்லி போகும்போது சில பேர் கேட்கும்போது எனக்கு வெக்கமாக இருக்குது. ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்லுது நீங்கள் பதவியில் தொடர வேண்டுமா தொடரக்கூடாது என்று பதில் சொல்லுங்கிறாங்க. அவெல்லாம் குற்றம் செய்யலையா? இந்த முதலமைச்சர் காப்பாற்றலையா? சிறையிலிருந்து வெளியே வரும்போது தியாகத்தை பட்டத்தை சொல்கிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். கேளுங்க, கண்டுபிடிங்க, மக்களுக்கு தெரிவிங்க. நாட்டு மக்களுக்கே தெரியும், உங்கள் ஊடகத்துக்கும் தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி கேட்குறீங்க, என்ன செய்வது? உங்களுடைய நிலைமை அப்படி இருக்குது. கவன ஈர்ப்பு இல்லைங்க, அதாவது 0 வருங்கிறது எங்களுக்கு கிடைக்கின்ற செய்தி வச்சு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி அரசாங்கத்துக்கு முன்கூட்டியே செய்தி கிடைக்கும். ஆனால் எதிர்க்கட்சிக்கு அப்படி இல்லை. இன்றைக்கி பத்திரிகை வர செய்தியோ ஊடகத்தை வர செய்தியோ சரியாக தவறா என்று ஆய்வு செஞ்ச பிறகு தான் நாங்கள் சட்டமன்றத்தில் பேச முடியும்.
நான் காலையில் வந்தோடனே இப்போ நான் பேசுகிறதுல என்ன தவறு, இதைத்தான் நான் எழுப்பினேன். இதில் என்ன தவறு இருக்குது இந்த அரசாங்கம்? சொல்லுங்க பார்க்கலாம். இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அப்படியே நடந்துக்கிட்டாரு. எங்க 0 ஹவர்னா என்ன, நேரமில்லா நேரம் அப்படின்னும் போது பொது முக்கியத்துவம் நிகழ்வில் அவசரமாக அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு இதுதாங்க அந்த 0 ஹவரில் எழுப்புகின்ற பிரச்சனை. கவன ஈர்ப்பு என்பது 55 விதிகள் கொடுத்து அதுக்கு சம்மந்தப்பட்ட துறையுடைய அமைச்சருக்கு போய் அது பதில் தயார் பண்ணி அப்புறம் சட்டமன்றத்தில் வச்சு பதில் கொடுப்பாங்க. அதை கொண்டாந்து இணைக்கிறார். எப்படியாவது நாங்கள் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அது குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவையிலே பேசக்கூடாது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.